வெல்கம் டு ப்ரோ மாடுலர் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் இடிகரைங்கிற லொக்கேஷனில் பண்ண ஒரு சைட்டு தான் நம்ம டீட்டெயில்டு வீடியோவாக பார்க்க போகிறோம். வாங்க சைட்டுக்குள்ளே போகலாம். நம்ம இந்த சைட்டில் ஃபுல் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கோம். டிவி யூனிட்டில் ஸ்டார்ட் பண்ணி லிவிங் ரூம்லேருந்து கிச்சன், பூஜா யூனிட், அப்புறம் உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே 2 பெட்ரூம்ஸ், ஃபால் சீலிங் எல்லாமே நம்ம டீம் தான் பண்ணி தந்திருக்கோம். அதுக்கான டீட்டெயில்டு வீடியோ தான் இது. கீழே ஃபஸ்ட்டு என்ட்ரான லிவிங் ரூமில் நம்ம ஒரு பேக் பேனலோட டிவி யூனிட் ஒரு ஒயிட் ப்ளஸ் வுட் ஃபினிஷில் பண்ணியிருக்கோம். நல்லா யூனிக்கான ஃபினிஷ் உங்களுக்கு. அந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லெட்ஜஸும் மேலே ஒரு லென்த்தியான ஒரு லெட்ஜஸும் கொடுத்துருக்கோம். லெட்ஜஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சின்ன ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஏஸ்தட்டிக் லுக் இன்னும் கொஞ்சம் எடுத்து காட்டும் டிவி யூனிட்டோட. இது லிவிங் ரூமோட ஃபால் சீலிங்கோட ஓவரால் லுக். ஸோ 2 லேயர் ஃபால் சீலிங் மாதிரி பண்ணியிருக்கோம். வித் வுடன் பெயிண்ட், டெக்ஸ்சர் பெயிண்ட் பண்ணியிருக்கோம் ஒவ்வொரு சைட்லேயும், ஒவ்வொரு டிசைன்லேயும். ஸோ அது உங்களுக்கு அந்த வுட் கிரெயின்ஸ் அப்படியே டெக்ஸ்சராக வந்துருக்கும். அப்படியே லிவிங்லேருந்து அப்படியே உங்களுக்கு பார்த்திங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸ் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் ஒரு ஓப்பன் யூனிட்டுங்க. ஸோ டெக்கர் யூனிட் மாதிரி. ஸோ அதுக்கு பேண்டிங் பண்ணியிருக்கோம். கிச்சனில் ஒரு அந்த ஃபுல்லாக இருக்க வேலை சின்ன பார்ட்டிஷன் மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம. ஸோ அதுலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பாட் லைட்ஸ் இன் பிட்வீன் கேப்ஸில் கொடுத்துருக்கோம். ஃபுல் க்ளாஸி ஃபினிஷில் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு. ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு அந்த ஒர்க்மேன்ஷிப் தெரிஞ்சிருக்கும். ஸோ எவ்வளோ அந்த எட்ஜஸ் அதெல்லாம் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. ஸோ ஒரு டார்க் ஷேட் கிச்சனாக தான் நம்ம இந்த கிளைண்ட் சூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே 2 டேண்டம் ட்ராயர்ஸ், 1 கட்லரி, பிவிசி கட்லரி யூனிட். கிளீனிங்க்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா பிளேட் ரேக். மேலே சிம்னிக்கான ஸ்பேஸு, அது பக்கத்தில் 2 டிண்டட் கிளாஸ் யூனிட் உங்களுக்கு. ஸோ அந்த கிளாஸ் அலுமினியம் ஃப்ரேம்டு கிளாஸ் டோர், அது உங்களுக்கு லுக் வைஸ் ரொம்ப நல்லா வரும். அது உங்கள் கிச்சனில் ஆட் பண்ணலாம். பார்த்திங்கன்னா அந்த சைடு வால் யூனிட், ஒரு 2 வால் யூனிட் ப்ளஸ் ஒரு ஓப்பன் ஷெல்ஃப் அந்த கார்னரில். ஸோ இந்த ஆப்போசிட் சைட் பார்த்திங்கன்னா டால் யூனிட்டும் ஒரு ஓவர் ஹெட் பாக்ஸும், அது கீழே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வரும். டால் யூனிட்குள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட்ரி யூனிட் கொடுத்துருக்கோம். பிளாக் ஃபினிஷ் பேண்ட்ரி யூனிட். ஸோ ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு டோர்லேயும் ஸ்பேஸ் இருக்கும், உள்ளேயும் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி. எகைன் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எப்கோ பிராண்ட்லேருந்து தான் போட்டிருக்கோம். ப்ரீமியமான பிராண்ட். ஸ்டோன் ஃபினிஷ்ட். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா பாட்டம் கேபினட்ஸும் மேலே லாஃப்ட் கேபினட்ஸும் ஸ்டோன் ஃபினிஷில் செலக்ட் பண்ணியிருக்காங்க கிளைண்ட்டு. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் இந்த ஸ்டோன் ஃபினிஷ் மேலே ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம காட்டினதில். பார்ட்டிஷன் நல்லா வந்திருக்குங்க.
லுக் வைஸ் உங்களுக்கு அந்த நீட்டாக ஃபினிஷிங் வந்துருக்கு. எட்ஜஸ் எல்லாமே நல்லா க்ளோஸ் ஆகி. இது ஒரு டிசைனர் லைட் நம்ம தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன்லேருந்து வெளியேந்து ஒரு டைனிங் ஹால் கம் டைனிங் ஸ்பேஸ். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வைக்கிற ஸ்பேஸ் இது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிரர் இது நல்லா பின்னாடி பேக்கில் உங்களுக்கு லூவரோட டிசைன் கொடுத்து வச்சுருக்கோம். ஸோ அந்த லூவர்ஸ் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா அந்த ப்ரீமியம் லுக். ஸோ அது போக மிரர் பின்னாடி ஸ்ட்ரிப் லைட் ஆட் பண்ணி லைட்டிங் கொடுத்தனாலையும் உங்களுக்கு அந்த நல்ல ஒரு லுக் கிடைக்குங்க. அப்புறம் இது வந்து உங்களுக்கு பூஜா யூனிட், பூஜா ரூம் அதுக்குள்ளே யூனிட் பண்ணியிருக்கோம். எகைன் அங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேனலிங் பண்ணியிருக்கோம் வித் லைட்ஸோட. ஸோ இவங்க பூஜா யூனிட் நல்லா பெருசாக கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வைட் ஸ்பேஸ், அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 to 8 feet இருக்கும் உங்களுக்கு இந்த லென்த்து. என்னென்னா நடுவில் வந்து உங்களுக்கு பூஜா யூனிட் மாதிரியும் 2 சைடும் ஒரு ஸ்டோரேஜ் மாதிரியும். ஸோ உங்களுக்கு வந்து பூஜாக்கு தேவையான திங்ஸும் ஸ்டோர் பண்ணுற மாதிரியும் இது ஸ்பேஸ் இருந்தால் மற்ற திங்ஸ் வைக்கிற மாதிரி இது பண்ணிடலாம். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா சின்னதாக ஓம் சொல்லிட்டு நம்ம டோர் பூஜா டோர் எப்படி சிஎன்சி கட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி அந்த ஓம்ங்கிறது சிஎன்சி கட் பண்ணி அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்இடி லைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நல்லா நீட்டான லுக் வந்திருக்கு சிஎன்சியோட ஒர்க் வந்தனால. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ட்ராயரு. மேலே பார்த்தீங்கன்னா அந்த டாப் போர்ஷன் அந்த டிசைன் வந்துருக்கு. ஸோ இங்கேயும் ஃபால் சீலிங் பண்ணிடுவோம் வித் வுடன் டெக்ஸ்சர் பெயிண்டிங்ஸு. ஸோ இந்த சைட்டில் நம்ம எல்லா ரூம்லேயும் ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோங்க. ஸோ மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் சரி, அது இப்போது வீடியோவில் வருங்க. மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் நம்ம ஃபால் சீலிங் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம் 1ங்க. ஸோ எகெயின் கீழே என்ன ஃபினிஷோ அதே தான் இங்கேயும் செலக்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு இது ஒரு பார்த்திங்கன்னா 3 door வார்ட்ரூப். அரௌண்ட் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4.5 feet லென்த்து, ஹைட்டு 7 feet, அதுக்கு மேலே லாஃப்ட்டுங்க 10 feet லென்த்து, ஹைட்டு 3 feet. ஸோ கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ஃப்ளோரிங் லைட் கலர்னால இது டோர்ஸ் வந்து டார்க் கலரும் லாஃப்ட்டு லைட் கலருமா செலக்ட் பண்ணியிருக்காங்க வித்து பிளாக் ஃபினிஷ் ஹேண்டில்ஸ். உங்களுக்கு லாஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா புஷ் டு ஓப்பன் கொடுத்துருக்கோம். கொஞ்சம் ஹேண்டில்ஸாக நல்லா நீட்டாக ஒரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீம்லெஸ் லுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வரக்காக புஷ் டு ஓப்பன் கொடுத்துருக்கோம் மேலே லாஃப்ட்லலாம். அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரெஸ்ஸிங் யூனிட் மாதிரி வித் மிரரோட ஃப்ளோட்டிங் யூனிட் உங்களுக்கு கீழே டச் ஆகுது, வால்லையே வந்து உங்களுக்கு சப்போர்ட் ஆகி நிற்கிற மாதிரி. இந்த ஒர்க் நம்ம எல்லாமே ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கோம். கீழே கிச்சன் வந்து பிடபிள்யூபி கிரேட் ப்ளைவில் பண்ணியிருக்கோம். வார்ட்ரோபில் உங்களுக்கு கமர்ஷியல் ப்ளைவில் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபஸ்ட் ஃப்ளோரோட லிவிங் ஏரியா, சின்ன லிவிங் ஏரியா மாதிரி. ஸோ இங்கேருந்து தான் உங்களுக்கு 2 bedroom ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அங்கேயே சின்ன ஃபால் சீலிங், ரவுண்ட் டிசைன் ஃபால் சீலிங்ஸ். ஸோ அந்த ரவுண்ட் டிசைனுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி லைட்டு உங்களுக்கு ரவுண்டு டிசைனில் வித் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வுடன் டெக்ஸ்சர் பெயிண்டிங் பண்ணியிருக்கோம். பெட்ரூம்க்கு என்ட்ரி ஆகிறது இன்னொரு பெட்ரூம் உங்களுக்கு. ஸோ இந்த பெட்ரூமில் எகெயின் 4 door வார்ட்ரோப் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஒன்று ஸ்டடி யூனிட் மாதிரி உங்களுக்கு லேப்டாப் ஆர் ஸ்டடி பர்பஸ், ஒர்க்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண மாதிரி அங்கே ஸ்டடி ஸ்பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம்.
ஒரு சின்ன புக் ஷெல்ஃப் கூட மேலே கொடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 அடி வருங்க லென்த்து. நல்லா ஸ்பேசியஸாக இருக்கும். ஸோ 2 ட்ராயர் ஸ்டடி யூனிட்டில் உங்களுக்கு ஸ்டோரேஜ் பர்பஸ் பண்ணுங்க. சின்ன கிளாஸ் யூனிட், அலுமினியம் ஷட்டர். இங்கேயும் லாஃப்ட்டு நம்ம புஷ் டு ஓப்பன், நம்ம மோஸ்ட்டாக லாஃப்ட்டு புஷ் டு ஓப்பன் கொடுத்துருவோம். பட் அகெயின் கிளைண்ட்ஸ்க்கு ஹேண்டில் வேணால் அதுவும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு காஸ்ட் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கமர்ஷியல் பிராண்டட் ப்ளே தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம சைட் பார்த்திங்கன்னா போர்டுக்கு எல்லாமே வந்து 10 இயர் வாரண்ட்டி தந்துடுவோம், ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்ட்டி. போர்டு ஏதோ பெண்ட் ஆனாலும் இல்லை அந்த ஷீட் ஏதோ விட்டு வந்தாலும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணி தந்துடுவோம். அகெயின் இங்கேயும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஆப்போசிட் ஸ்பேஸில். ஸோ எனி என்கொயரி இருந்தால் என் நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.